ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாமா? ஏன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு எல்லாமே மெக்கானிக்கல் படிக்கிறதுக்கு காரணமே இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இந்த ஆட்டோமொபைலுக்குள்ளே வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தது. அதுவும் முக்கியமாக குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கீர் பாக்ஸு, கீரு, இன்ஜினு இதுக்காகத்தான் நம்ம வந்து ஆட்டோமொபைலே நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் மெக்கானிக்கலும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா மெக்கானிக்கல்னாவே ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது தான் வந்து அன்றைக்கி இருந்த எண்ணம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது அப்படின்னு தோணுது. ஓகே, பட் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் க்ரோத் இருக்குமா? ஸோ லேக்ஸில் சேலரி ஏர்ன் பண்ண முடியுமா? சாரி, எனக்கு தெரியாது. அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KKMECயிலிருந்து. ஏன்னா ஆட்டோமொபைல் இந்த பேரை கேட்டாவே சும்மா அதிர்தில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிங்கிறது. ஏன்னா எல்லாருமே பரவாயில்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா காரு, ரேஸ் காரு, லக்ஸரி காரு, இந்த மாதிரி காரை டிசைன் பண்ணுறதுல நம்ம பசங்களுக்கு உள்ள மோகம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் அந்த இன்ஜினை கழட்டி பிரித்து மாட்டி அந்த கீர் பாக்ஸை போட்டு கீரை போட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே எல்லோரும் போகணுன்னு ஆசைப்பட்றோம். பட் உண்மையாகவே வாட் இஸ் மீன் பை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளாம் கிளியர் பண்ணிக்கணும். என்னென்னா இப்போ ஆட்டோமொபைலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதே தான். சேம் வாகனங்கள், அது வந்து 2 வீலர், 3 வீலர், 4 வீலர், எந்த வீலராக வேணால் இருக்கட்டும், தட் இஸ் கால்ட் ஆட்டோமொபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்டோமொபைலை தயாரிக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது ஹுண்டாய், ஃபோர்டு, நிசானு, ரெனால்டு, அப்புறம் வேறு என்ன கம்பெனி இருக்குது எல்லாமே, கியாலேருந்து எல்லாமே கார் கம்பெனிஸ் ஏகப்பட்டது இருக்குது நம்மளுக்கு. BMW, ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து எல்லாம் கார் கம்பெனி தான். இந்த கம்பெனியில் மட்டும் தான் நம்மளுக்கு வேலை இருக்குதா அப்படின்னா கிடையாது. ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு காரை உருவாக்குற அந்த பிராண்டு மட்டும் கிடையாது. இல்லை, புரியல. ஏன்னா அந்த காரை உருவாக்குறதுக்கு நிறையா பார்ட்ஸ் தேவைப்படும், நிறையா உதிரி பாகங்கள் தேவைப்படும். அதெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஜின் ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் பிஸ்டன் ரிங்ஸு, கனெக்டிங் ராடு, கிராங்க் சாஃப்ட்டு, கீர் பாக்ஸு, கியர்ஸு, கீர் கேசிங்கு, கீர் ராடு, பிளாஸ்டிக்ஸு, ஷீட் கவர்ஸு, அந்த அவுட்டர் பாடி ஸ்கெல்டனு, அப்புறம் டயர்ஸு, அலாய் வீல்ஸு, பிரேக் ஷூஸு, கிளச் பிளேட்ஸு, இப்படி கசகசன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பார்ட்டுகள் சேர்ந்தது தான் ஒரு காராகவே மாறும். ஸோ இந்த டயர் தயாரிக்கிற கம்பெனி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவங்களும் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். இப்போ இந்த வண்டி வாகனங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். அதனால் நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரியான பிராண்டட் ரெப்யூட்டட் கம்பெனியில் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், அங்கே மட்டும்தான் நான் வேலைக்கு போகணும் ஆட்டோமொபைல்னா, நான் வந்து ஹுண்டாயில் வேலை செய்கிற தரமாக நான் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கலே படித்தேன் அப்படின்லாம் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ ஹுண்டாய்க்கு சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ஏகப்பட்டது இருக்குது. அந்த கம்பெனியில் நம்மளுக்கு வேலை கிடைச்சாலும் அந்த கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனி தான். ஓகே, இப்போ ஆட்டோமொபைலில் இதுதான் வேலைன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த வேலைகளை இண்டஸ்ட்ரி எப்படி பிரிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பார்ட்டாக தயாரிக்கிற ஒரு கம்பெனி. தனித்தனி பார்ட்டானா இப்போ உதாரணத்துக்கு டயர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி, அப்போலோ டயர்ஸை எடுத்துக்குவோம். அப்போலோ, MRFலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்போலோ கம்பெனி இருக்குது. இந்த அப்போலோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டயர் தயாரிக்கிற கம்பெனி. ஸோ இந்த டயர் தயாரிக்கிற கம்பெனியில் என்ன அப்படின்னா பக்காவாக டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹுண்டாய்க்கே வேணும்னாலும் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனியில் நம்மளுக்கு வேலை இருக்கும். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா டயர்ஸ் தான் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த டயரே டிஃப்ரெண்ட்டான வேரியண்ட்டில் இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் தான் இங்கேயும் நடக்கும். மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஒரே காம்பனெண்ட்டை திருப்பி செய்கிறது தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா பாட்டை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்லையும் இந்த மாதிரி நான் சொல்கிற டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ரா மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது QC, அங்கே QC ஸ்டார்ட் ஆவார், ப்ரொடக்ஷனு, பிளானிங்கு, அப்புறம் டிசைனு, குவாலிட்டி, அசம்பிளி, டிஸ்பேட்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் தான் மேஜராக இருக்கும். பர்ச்சேஸ், சேல்ஸ், இது எல்லாமே எல்லாத்துலேயுமே வரும். ஓகே, இதே மாதிரியே எந்த பாட்டை தயாரித்தாலும் இங்கே இருக்கும். அடுத்து சில கம்பெனி இருக்கும் ஒன்லி அசம்பிளி மட்டும் பண்ணி கொடுப்பாங்க அந்த கம்பெனிஸ். ஸோ அந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம வேலைக்கு போக முடியும். அடுத்து டோட்டலாக இது எல்லாத்தையும் வாங்கி அசம்பிள் மட்டும் பண்ணி கொடுக்குற வேலை தான் ஆக்சுவலாக ஹுண்டாய் பண்ணுது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஹுண்டாய் நிறையா பார்ட்ஸை வந்து ஹுண்டாயெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாது. மேனுஃபேக்சரிங் வெளியிலிருந்து வரும், வர்ற பார்ட்டை ஜஸ்ட் ஒட்ட வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வெளியே அனுப்புறது மட்டும்தான் ஹுண்டாயோட வேலை. ஸோ இது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லாம் இதுக்குள்ளே ஊடால வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இப்போது இந்த கம்பெனிகளில் நீங்கள் என்னவா வேலைக்கு போகலாம்,
என்ன வேலைக்கு போனால் உங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் தருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான். எஸ், நான் இன்றைக்கி பார்த்த வரைக்குமே நிறையா பேருக்கு பிடிக்காது. ஐயா அங்கேயே ப்ரொடக்ஷன் ஆகாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வேலையை திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும். ஒரே வேலை திருப்பி செய்யணும். மிஷின் ஆப்ரேட்டரா, ஓகே, ஒரு காம்பனண்ட் ஓட்டுறமா, திருப்பி அடுத்த காம்பனண்ட், திருப்பி இப்படியே ஒரே வேலையை தான் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாளில் வந்து சலிப்பு தட்டிடுது. ஒரு சில நாளுக்கு அப்புறமா அதில் வேலை செய்கிறதுக்கான விருப்பங்கள் குறைஞ்சி போயிடுது. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரொடக்ஷனில் இந்த வேலை. QCலையும் என்னடா வேலை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்கும். குவாலிட்டியில் இதான் வேலை. அடுத்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிளி லைனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணது கிடையாது, ஒர்க் பண்ணவங்கள்ட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஜென்ரலாக என்ன அப்படின்னா இப்போ டிவிஎஸ் இந்த மாதிரி ரெப்யூட்டட் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸில் GET அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாப்ஸு, நீமு இந்த மாதிரியான கேட்டகரியில் எடுக்கிறவங்க எல்லாருமே இந்த அசம்பிளி லைனில் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறாங்க. அசம்பிளி லைன்னா கன்வேயர் இருக்கும், ஜஸ்ட் மூவிங்கில் இருக்கும் பார்ட்ஸு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம சேர்த்து அசம்பிள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லை, அசம்பிள் பண்ணுறதுனால அந்த பக்கம் 4 பேர் நின்று போல்ட் டைட் பண்ணணும், இந்த பக்கம் 4 பேர் நின்று போல்ட் டைட் பண்ணணும். இவ்வளவுதான். ஸோ இது கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரோல் போகணும், நீங்கள் வேறு ஏதாச்சும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னாலும் இன்னொருத்தர கொண்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு திருப்பி இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு குவாலிட்டி அந்த டிசைன் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச, எல்லாத்துக்குமே பிடிச்ச, எல்லாருமே போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து டிசைன். அதை மிஸ் பண்ண வந்தீங்களா? ஸோ டிசைனு இன்னும் ஆட்டோமொபைல். This video is sponsored by MBC Groups. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? நாங்கள் உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோலில் ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு, பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம். அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீடைல் சொல்றோம். எஸ், ஸோ ஆட்டோமொபைல் டிசைனில் போனோன்னா ஒரு முழு காரை நம்ம டிசைன் பண்ண விட்டுருவாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம், பட் நாட் நவ். ஸோ இட் வில் டேக் மினிமம் ஆஃப் 8 to 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு முழு காரை டிசைன் பண்ண முடியும். அதுவும் தனி ஒரு ஆளாக பண்ணுறது கஷ்டம். ஸோ யூ நீட் அ டீம். ஸோ அந்த டீமுக்கு நீங்கள் ஹெட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த பொசிஷன் போயிடுவீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ டிசைன் ஃபீல்டு வேலை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நாட் லைக் தட் எல்லாருமே காரை டிசைன் பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம். ஸோ ஒரு கீர் பாக்ஸ் மட்டும் டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்டேரிங் வீல் மட்டும் டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு வைப்பர் மட்டும் டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தனித்தனி பார்ட்ஸையும் நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பார்ட்டில் வந்து சப் அசம்பிளிஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் அசம்பிளியில் டிசைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி இதுக்குள்ளே ஒரு மெக்கானிக்கல் ஃப்ரெஷராக உள்ளக்குள்ளே என்ட்ரி ஆகலாமா இல்லையான்னு கேட்டால் என்ட்ரி ஆகலாம், பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே சொல்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் போய் வேலை செய்கிறது பிடிக்கும், அங்கே போய் நான் கற்றுக்கிட்டு அப்படியே ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் பிளானிங் மேனேஜர், பிளானிங் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு நான் போயிட்டே இருப்பேன், கடைசியாக GM லெவலுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் கூட உங்கள் கேரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எந்த வேலையுமே கிடைக்கல, எந்த வேலையுமே தெரில, இதான போகிற போக்கில் இந்த வேலை தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக இதில் எந்த வேலையில் சேர்ந்தாலுமே நீங்கள் க்ரோ ஆகிறது கஷ்டம். எஸ், ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் நீங்கள் எத்தனை நாளைக்கு வேலை செய்வீங்க, எத்தனை நாள் கற்றுக்குவீங்க? டெய்லி இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கணும். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் டெய்லி இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வேலையும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்று தான். கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிருந்தா தானே கேர்ள் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். அது மாதிரி தான் உங்கள் வேலையும். உங்கள் வேலை பிடிச்சிருச்சுன்னா அதுக்காண்டி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, என்ன ஒர்க் வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் இதில் வேலை செய்யணும். ஸோ இதுதான் ஆட்டோமொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வேலைகள். இப்போ இந்த வேலைகளில் என்னையை பொறுத்தளவுக்கு ப்ரொடக்ஷனுக்கு கேட்டால் சொல்கிறத கேளு, நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு, வேண்டான்னு சொல்லுவேன். அது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான் இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். ப்ரொடக்ஷன் வேலை வேண்டாம். QCமே எனக்கு ஒரு 1 இயர் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அது ஓகே. அதுக்கப்புறமா நீங்கள் QC அதில் கன்டினியூ பண்ணுறீங்கன்னா கூடாது. அடுத்த லெவல் பொசிஷனுக்கு நீங்கள் சேஞ்ச் ஓவர் ஆகணும். டிசைன் வெல் அண்ட் குட். ஸோ டிசைனில் நீங்கள் இனிஷியலாகவே உங்களுக்கு ஆட்டோமொபைலில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நல்ல ஒரு சேலரி க்ரோத்தும் இருக்கும், உங்களுக்கு கரியருக்கான க்ரோத்தும் அங்கே இருக்கும். அதனால் நீங்கள் டிசைனுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக போகலாம். அண்ட் தென் அதை விட ரொம்ப அதிகமாக நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவேன். ஐயா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இந்த ஷோரூம்ஸுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சர்வீஸ் டெக்னீஷியன் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா படிப்படியாக டப்பு உயர்ந்து ஈவன் நீங்கள் தனியாக கூட ஒரு பிஸ்னஸ்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
சர்வீஸ் சென்டரே நீங்கள் தனியாக போட முடியும், நல்ல நாலேஜ் வந்துருச்சுன்னா. ஏன்னா ஒரு காரை தொட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், மிகப்பெரிய ஒரு நாலேஜாக இருக்கும். அதனால் சர்வீஸ் இன்ஜினியர், சர்வீஸ் டெக்னீஷியன் இந்த மாதிரி கேட்டகரிக்கு நீங்கள் போகலாம் இனிஷியல் ஸ்டேஜஸில். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். நம்ம ஆளுங்க இதுக்கு ஏன்னே எனக்கு புரியல. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி மெக்கானிக்கல் காம்பனன்ட், மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்கயா. அதுமாரி நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது உங்களுக்கான சேலரி, அது இன்சென்டிவ்ஸ் இது எல்லாமே அதிகம். ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே யாருமே ஜென்ரலாக போகிறதில்ல. ஏன்னு கேட்டால் இல்லை சார் அதில் போனால் ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறையா ப்ரெஷர் போடுவாங்க அப்படின்னா. அப்போ மற்ற வேலையெல்லாம் நான் சும்மா உட்கார சம்பளம் கொடுப்பாங்களா? எல்லா வேலையிலும் அதாங்கியா இருக்கும். பிடிச்சி செய்கிறவங்க இது பிடிச்சி செய்வாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையிலேயே அதிகமான சம்பளம் ஒரு கம்பெனிக்கு யாருக்கா இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஃபீல்டையும் சூஸ் பண்ணலாம். ஐயோ எனக்கு கம்யூனிகேஷன் வராது, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பழகிக்கலாங்க. நம்மளுக்கு அது பிடிச்சிருந்து போய் செஞ்சோம்னா போதும், ஈஸியாக நம்ம பழகிக்க முடியும். அது ஒன்றும் பெரிய அறிவித்தை கிடையாது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இதுதான் ஒரு ப்ராடக்ட்லாம் தயாரித்து இதெல்லாமே ஒரு கம்பெனிக்கு வரும். அந்த கம்பெனியில் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி ஒரு காராவோ பைக்காவோ வெளியே அனுப்பி அதை வந்து ஷோரூமில் வச்சு சேல் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் எதில் வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது குவாலிட்டிலையா, டிசைன்லையா, ப்ரொடக்ஷன்லையா, இல்லை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லையா, இல்லை சர்வீஸில் போக போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் அதையும் சொல்லி வைங்க. அது மாதிரி வீடியோஸ் சீக்கிரமாக போடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.